வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 1 மணி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 மணிக்கான ஒரு ரிசல்ட்டு நமக்கு என்ன மாதிரி மெத்தடில் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் கிடச்சது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 0 5 5 4 5, அதாவது நமக்கு வந்து 545 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது. அதே மாதிரி 0 996 2, அதாவது 962 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது. இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 550, அதாவது 555, அதே மாதிரி 54, இந்த 55 54 கிடச்சது இல்லையா. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 69 96. இப்போ கொஞ்சம் மேட்சிங் நம்பர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுலேருந்து 55 45 69 96, சரிங்களா. இந்த மாதிரி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 61 01 4, சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் நாளைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி நம்ம 6 மணி ஷோவில் நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 6 மணி ஷோவில் நமக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். 4 நம்பர் எதிர்பார்த்தெல்லாம் வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே சேம் நம்பரு நமக்கு இந்த 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 04ங்கிற நம்பர் கிடச்சது. 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அது மாதிரி வந்துருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு 2க்கு 4 அந்த நம்பரும் 6க்கு 4ங்கிற நம்பரும் மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கிடச்சிது, 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கிடச்சிது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆடினா இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் கிடச்சிது, சரிங்களா. இதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 3ஆம் தேதி இல்லையா, 3ஆம் தேதி 8வது மாதம் இதில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 7ஆம் நம்பரை வந்து நமக்கு 0க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. 0க்கு 7 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா 0க்கு 7 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும், வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 7க்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் மட்டும்தான் அந்த ட்ராவில் மேட்ச் ஆகுமானா இல்லை, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0க்கு 3 எப்போயுமே வந்து வரக்கூடிய நம்பரில் 0க்கு 7 0க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. ட்ரை பண்ணி பாரு, உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு 7 3ங்கிற 2 நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லையா. அந்த 7 3க்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்துச்சுன்னா 0க்கு 7 0க்கு 3 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 0 அப்படிங்கிற 7 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி நேற்று வந்து நமக்கு 4 நம்பர் கொடுத்துறாங்களா, 4 நம்பர் தான் நமக்கு கொடுத்தாங்க. 014 கொடுத்தாங்களா. 014ங்கிற 4 நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர். சி போர்டு யாருக்காச்சும் 8ஆம் நம்பர் எதுவும் போர்டு கட்டுற மாதிரி கிடைக்கிது இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்டுறதுக்கு வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 8ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா நல்லாவே தெரியும் 4ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு இந்த 8வது மாதத்தில் வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 4க்கு 6ன்னு கொடுத்துட்டாங்களா, 6க்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவாங்க 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும். இந்த ட்ராவில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்கும். அதே மாதிரி 0, அதாவது நம்ம என்ன இருக்குன்னா இந்த 014 அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம 0 வந்து ரொம்ப சின்ன நம்பர். அப்போ அதுக்கான பெரிய நம்பர் என்னென்னா 0க்கு 7ங்கிற நம்பர் பெருசு. அதே மாதிரி 0க்கு 3ங்கிறதும், ஏன்னா எப்போயுமே வரக்கூடிய நம்பர் ஏன்னா 0 வந்துச்சுன்னா 0க்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பர் வருது இல்லையா, 3ஆம் நம்பர் வருது, அதே மாதிரி 8ஆம் நம்பர் வருது, 6ஆம் நம்பர் வருது. இது 3 தான் 0க்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர், சரிங்களா. இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆயிரும். அது இந்த மாதம் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 0க்கு 4 9ங்கிறது வேறு கணக்கு, அது வேறு விட்டுருங்க. அது எடுத்துட வேண்டாம். நம்ம வந்து இப்போ 0க்கு 6 0க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 நம்பரும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 4 நம்பர் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5க்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அந்த 5க்கு 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, அப்போ 0க்கு
2ங்கிறதுல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ 0க்கு 2ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதே சேம் நம்பரு 0க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க. இங்கே பாருங்கள் 0க்கு 6 மேலே அடிக்காங்களா, 0க்கு 6 அடிக்காங்களா. அப்போ அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த 0க்கு வந்தாக்கா நமக்கு 2ஆம் நம்பர் வரணும், அதே மாதிரி 6ஆம் நம்பர் வரணும், 3ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 8ஆம் நம்பர் வரணும். அப்போ நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 7 அல்லது 3 இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 0க்கு மேட்ச் ஆகுது. சரிங்களா, அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தான் வருது, வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே வந்து நமக்கு 0க்கு 6 அதே மாதிரி 5க்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5க்கு 2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே அப்படி தான் வரும். 0க்கு அதாவது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 9க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இந்த ட்ராவில் வருதா இல்லையா, அடுத்த ட்ராவில் வேணால் மேட்ச் ஆகும். இந்த ட்ராவுக்கு நமக்கு என்ன வருதுன்னா அதிகபட்சமாக 2ஆம் நம்பரும் இல்லை ஏ போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும், அதாவது 2ஆம் நம்பருடைய பவர் 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பருடைய பவர் 3ஆம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகுது. புரியுதுங்களா, அந்த மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வருது, 4க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 6ஆம் நம்பராது கண்டிப்பாக அந்த இடத்துல மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது 6ஆம் நம்பர். சரிங்களா, கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கன்னா நம்ம இந்த கணக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இதை விட வந்து உங்களுக்கு 545 இல்லையா, இந்த 545க்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 5ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர், ஒரு 5ஆம் நம்பருக்கு ஒரு 8ஆம் நம்பர். புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 545க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகும், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதே சேம் நம்பர் தான் 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாகுது. ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னுடைய கணக்கு. புரியுதுங்களா, நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது போக நமக்கு 3 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே சேம் நம்பரை பார்க்கும்போது நமக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் மறுபடியும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5ஆம் நம்பர் மறுபடியும் கொண்டு வரும். 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 1க்கு 5ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். இன்றைக்கி கூட கேஎல்ல 1க்கு 5 தான் வந்துச்சு, அதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். அது மாதிரி தான் இங்கேயும் நமக்கு மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 5 5 அதாவது 545 அதே மாதிரி 962 014 இந்த நம்பருக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது தான். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, கிளைம் பண்ணுறோம் நம்ம 0. ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்றே 0 கொடுத்துருக்காங்க. 0 வந்து நமக்கு 0 5ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மறுபடியும் கீழே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 0 1ன்னு வந்துருச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5ஆம் நம்பர் வருது, இங்கே என்ன நம்பர் வருதோ 0 5ன்னு வருதுன்னா அதே மாதிரி கீழே வந்து நமக்கு வந்துடும். இப்போ 6ஆம் நம்பர் வருதா, இப்போ அடுத்து 6 9ன்னு வருதா, அதுக்கு கீழே நமக்கு அடுத்த ட்ராவல் 6 9 6 1 இந்த மாதிரிலாம் அடிக்கடி டக்குன்னு மேட்ச் ஆயிரும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பரும் அல்லது 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4க்கு 8 4க்கு 6ங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக, 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர். புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே பெரிய நம்பர். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, 0க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கோம் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கோம் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ இது பெரிய நம்பர் தான். அப்போ நம்ம இங்கே கொடுத்தது எல்லாமே சின்ன நம்பர் தான். சின்ன 0 1 4 அதாவது ரொம்ப வேல்யூக்கும் 14ங்கிறது தான் மொத்தமான வேல்யூ. ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது 758ன்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இதை விட சின்ன நம்பர் பி போர்டில் வச்சு ஏதோ ஒரு டம் மேலே ஒரு அப்பு டவுன் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி வச்சாங்கன்னா இன்னும் கூட கீழே இறக்குறாங்க அப்படின்னா 0 வரும் 1ஆம் நம்பருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 3ஆம் நம்பர் 0க்கு 3ன்னு வரும். அதே மாதிரி 4க்கு 6 இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு கணக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்க, 8ஆம் தேதி இந்த மாதிரி 8ஆவது மாதம் 3ஆம் தேதி இந்த மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.